இன்னைக்கு நீ நான் என்ன பேச போறேன், கொஞ்சம் வியர்டான விஷயம் பேச போகுது. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும். ஒரு பக்கம் முழுக்க காதல் திருமணம் செய்து கொண்ட பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பிள்ளைகள் இந்த பக்கம் இருக்காங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஒரு பொதுவான மைண்ட் செட் என்னவா இருக்கு, நம்ம வீட்டுலலாம் காதலுக்கு நோ சொல்ல மாட்டாங்கப்பா, ஏன்னா நம்ம அம்மா அப்பாவே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். சில நேரங்கள் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டா, காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அங்க என்ன கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? அவங்க ரொம்ப குறிப்பா ஒரு ஸ்டாண்ட்ல கிளியரா இருப்பாங்க. நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன், ஆனா நீ லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. வீட்டுல அடிக்கடி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஏதோ அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு காதலிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத, நான் தான் அவனுக்கு பார்த்து கட்டி வைப்பேன். ஏன் எதுக்காக? காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களே நீங்க, எங்களை மட்டும் காதல் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிங்களே ஏங்க? எதுக்கு முனையா? நீங்கள் கேள்விப்பட்ட அப்பா அம்மாவோட லவ்வோட பியூட்டிஃபுல்லான போர்ஷன் எதுன்னு நினைக்கிறீங்க? நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. ஊர் வந்து கரூர், அங்க வந்து கரூர் மாரியம்மன் திருவிழா நல்ல வருஷம் ஃபெஸ்டிவலா நடக்கும் சார். இருக்கட்டும். அங்க நான் வந்து சின்ன வயசுல இருந்து போனதுல இருந்து எல்லாருமே சொல்லுவாங்க சார். Hey, I've seen this one. This is a classic. அப்பா எனக்கு பேல்பூரி வேணுமா? பேலுபூரி புரினுட்டு. ஐயோ தங்க பொண்ணு மாதிரி யாராலையுமே முடியாது அப்படின்னு. கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு உங்க அம்மா நின்று கல்யாணம் பண்ணாங்க. அதெல்லாம் கேட்கும் போது எங்க அம்மாவா எங்க அப்பாவான்னு நல்லா சாரிசமா இருக்கும். சின்ன சிறுசுங்க இளம் ரத்தம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க. அதுக்காக அவ சொன்ன மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது. எங்க அப்பா வந்து அப்ப ரஜினி ஃபேன், அதனால ரஜினி வந்து எப்படின்னா ட்ரெஸ் போடுவாரோ அது மாதிரியே போட்டு அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. இந்த சைடு பார்த்தா திருவிழா பசங்க, அந்த சைடு பார்த்தா அக்கா பொண்ணு, சரி பின்னாடி திரும்பலான்னு பார்த்தா அங்க மாமா பொண்ணுன்னு எல்லாம் போட்டி போட்டு இருப்பாங்க. கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு நின்று கல்யாணம் பண்ணிக்கிச்சு. சங்கர் மாமாவை பல தடைகளை தாண்டி போட்டி போட்டு கல்யாணம் பண்ணவங்க நீங்க தான். ஆமாங்க சார். மாமா என்னடி ஐ லவ் யூ. முத்து பார்க்காத மாமா, வெக்கமா இருக்கு. அப்படி என்ன பிடிப்பு உங்களுக்கு சங்கர் மாமா மேல? என்னன்னு தெரியலங்க சார், அவர் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க சார். கட்டினா அவரை கட்டவே இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் சார். அப்படி போறிய வீர திருமகளே. ஐயோ, அம்மா அப்பா பக்கத்து வீடு தான் சார். எங்க அம்மா வந்து ஏதோ சம்திங் சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க சார். டிவியில் ஏதோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருக்காங்க போல சார். அப்போ எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சி போய் அப்போ ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க சார். அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க சார். சரி போ. இதெல்லாம் பாவம், அவர் முன்னாலே சொல்றது. டிவி பார்க்க போன இடத்துல லவ்வா? என்னையா அது பிளப்புகிறீர்கள்? என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க சார். சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்கன்னு காலையில எங்க பக்கத்துல டிவி பார்க்க போனாங்க சார். அப்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டாருங்க சார். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஓ, உங்களை பொண்ணு பார்க்க வந்தது வேற மாப்பிள்ள. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என்னங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேவா, இல்ல அட்வென்ச்சரஸ் லவ் ஸ்டோரியா இருக்கே. எனக்கு முதல்லயே பிடிக்கும் அவளை. எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே எனக்கு பிடிக்கும். ஆனா சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஒன்றிடலாமா? மூஞ்ச பார்த்தாலே தெரியல. கரெக்டா பொண்ணு பார்க்க வந்தாங்க. சரி இனியும் நம்ம தாமதிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு சாயங்காலமே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் ஓப்பனா சொல்லிட்டேன். இதுக்கு மேல டைம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அவசரமா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இப்ப நடுவுல பொண்ணு பார்க்க வந்தாரு, அவர் என்ன ஆனாரு? ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. மாப்பிள்ள வரல, பொண்ணு வீட்டுக்காரங்க மட்டும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மட்டும் தான் வந்தாங்க. ஏன் இப்படி வளர்ற? நம்பர் வாங்கி அப்புறம் நான் லவ் பண்றேங்க நானும் அப்படின்னு சொல்லிட்டேன். வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அம்மாவை மீட் பண்ண உடனே வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் ஃபோன், இவங்களுக்காக காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபோன் பேசிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம இப்போ பேசினா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. இது வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அது எப்படி காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபோன் வாங்கி கொடுத்து ரீசார்ஜ் பண்ணி ஃபோன் பேசி, அது இப்போ நான் பேசுறதா இருந்தா விட மாட்டாங்க. விடிய என்ன பேசுவீங்க? அப்படி சும்மா பேசுவோம் சார். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. ஒரு 8 o'clock அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணோம்னா அவர் சொல்லுவாரு, வச்சிடலாமா ஃபோன், ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. அண்ணா கொந்தளிச்சாதீங்க அண்ணா, அறியாப்புல தெரியாம கேட்டான். இல்ல பேசுங்க என்னால முடியாது, நான் பேசணும் எப்ப வரீங்க சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டே 4:30 5 o'clock வரைக்கும் சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்குப்பா. எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மா வந்து 2 வயசு கூட. எங்கள் அப்பா வந்து 2 டைம் மேக்ஸ் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணி ஃபெயில் ஆகி வந்திருக்காங்க. இப்போ அவன் உன்கிட்ட கேட்டானா
தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுற? நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சொல்லி தந்து எங்க அப்பா வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் ஆயிட்டாங்க. அட பாவி, எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப எங்க அப்பா யோசிச்சாங்க மேக்ஸ் ப்ராப்ளமே சொல்லித்தரா லைஃப் ப்ராப்ளம் வச்சு காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு அப்ப முடிவு பண்ணாங்க. நீ அப்படி வரியா? இந்த கதையை உங்ககிட்ட இந்த மாதிரி தத்துவமா சொன்னது யாரு? எங்க அப்பா தான். நினைச்சேனா வெக்கங்கிட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா வந்து ஃபோட்டோகிராஃபர் சார். அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அப்பவே ரொம்ப ஸ்டைல் அந்த கட்லாம் பண்ணிட்டு இப்படி ஊதிட்டு அப்படி பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஸோ ஃபங்க்ஷன் போயிருக்கும்போது அவர் வந்து அந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷனில் உள்ள பொண்ணை ஃபோட்டோ எடுக்காம எங்கள் அம்மாவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் உனக்கு இந்த வேலை? அப்பா அம்மா 2 பேருமே மேரேஜுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிருக்காங்க. என்ன இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறானுங்க? அங்க போகும்போது அப்பா வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல நான் தான் என்று அந்த பாட்டை வச்சுதான் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் காதல் உருவாயிட்டு இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. என்ன பண்றது? எற்கஞ்செடி ஒரு இறுக்கி பிடிச்ச மாவா. அந்த பாட்டு வந்து அப்பா ஃபர்ஸ்ட் பாடினாரு. அதை பார்த்து தான் அம்மா அப்பாவை விரும்ப ஆரம்பிச்சாங்க. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. லவ் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டங்கிறானுங்க. ஒரு சாங் பாடினாலே லவ் பண்ணிடலாம் போல் இருக்க. ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்கொண்டு எரிச்சல கிளப்பாத. எல்லாரும் லவ் மேரேஜ் பத்தி சொன்னாங்க. இவங்க லவ் பண்ணிருக்காங்க, ஆனா வந்து இடையில வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. ஐயோ பாவம். இவங்கள திருப்பியும் ரீசெட் பண்றதுக்காக அப்பா வந்துட்டு நினைத்தது யாரோ அந்த பாட்டை பாடினோடனே இவங்க எனக்காக நீ எப்பவும் பாடுற அந்த 2 வரியை பாட முடியுமா? அப்படியே ஹீரோயின் ஸ்லோ மோஷன் என்ட்ரி போட்டு திருப்பியும் அவங்க ரெஸ்யூம் பண்ணிருக்காங்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. அவ்வளவு நிறைய பேர் பாட்டு பாடி லவ் பண்ணிருக்காங்கல்ல. அப்போஸ் அம்மா வந்து 10th படிச்சிட்டு இருந்தாங்க. அப்பா பின்னாடியே போய் துரத்தி லவ் பண்ணிட்டு ஏன்டா சொல்லும் போது ஏன் இழிக்கிற? தாலி ஒழிச்சிட்டே வீட்டுல நல்ல பொண்ணு மாதிரி சுத்திட்டு இருந்திருக்காங்க. என்னமா அலைபாயுதே கதையெல்லாம் வருது. மனசுல இல்ல. தாலியை மறைச்சிக்கிட்டாங்க. மறைச்சி ட்ரெஸ்ல பின் பண்ணிப்பாங்க. ஒரு நாள் அவன் பாட்டி பார்த்துட்டு தொடப்ப கட்டதான். எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தாலியை மறைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கீங்க? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஆமாங்க சார், வீட்டில் இருந்தேன். அப்போ மணிரத்னம்லாம் படம் லேட்டாக தான் எடுத்திருக்காரு. இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. இவ்வளவு தூரம் காதலை ரசிச்சு பண்ணி கல்யாணமும் பண்ணி குழந்தைங்களை பெற்று அவங்க கிட்டே அந்த காதல் கதையை சொல்லி அவங்களே ஒரு நல்ல ஒரு ஃபீல்ல இருக்காங்க. ஆனா இப்ப போய் ஏன் அவங்க காதல் திருமணம் செஞ்சுக்க கூட நினைக்கிறீங்க? அந்த கொடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஈஸியா கிடைக்குது, அந்த விஷயம் வந்து அதுக்கு நிறைய கெடுதலுக்கு உண்டான விஷயம் கொண்டு போகுது. இல்ல புரியல. எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க சார், எது வந்து கரெக்டு எது வந்து தப்பு. அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன் கிட்ட சொல்லி வளர்த்தாங்கன்னா அந்த ப்ராப்ளமே வராது தானே சார்? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. எல்லாத்தையும் வந்து நாங்கள் விட்டு கொடுத்து தான் நாங்கள் இருக்கணும். அது வந்து லவ் பண்ணுற புதுசில் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து கஷ்டமாக தெரியாது. உன் நிலைமையை நினைச்சா ரொம்ப பிரதாபமா இருக்கடா மச்சான். இப்போ நாள் பட அது வந்து நம்மளுக்கே நம்ம எவ்வளோதான் நம்ம விட்டு கொடுக்குறோமோ அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மனசுக்கே வந்து ஒரு கஷ்டமாக தெரியும். ரொம்ப புண்படுத்துறாங்க. புண்பட்ட மனசுக்கு ஒரு புகை போட்டாத்துக்குனே இந்தாங்க. பேசிக்கா அவங்க அம்மா சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான். காதல் மயக்கத்துல அது நல்லா இருக்கும் லைஃப், ஆனா நிஜ வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் நம்ம. அதனால அதெல்லாம் வேண்டாம், ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அவங்க ஜென்ரேஷன் வேற, எங்க ஜென்ரேஷன் வேற சார். ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் சார் ஆகணும். என்ன பண்ணாலும் ஸ்ட்ரகிள்ஸ் வரதா செய்யும். பட் அந்த ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி நம்ம லவ் பண்ணி அந்த லவ் வந்து ஹையா இருக்கணும் சார் ஸ்ட்ரகிள்ஸை விட. அப்படிதான் இவங்களும் இப்படி இருக்காங்க. இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ்லயும் ஒன்னா தானே இருக்காங்க. அம்மா பிச்சுட்டீங்க பிச்சு. இப்ப இந்த பொண்ணு வேற மதத்துல கல்யாணம் பண்றாங்க, ரைட்டா? இப்ப இவங்களை சேர்த்துப்பீங்களா மாட்டீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி சார். நல்ல பையனா இருந்தா ஏத்துக்கலாங்க சார். இப்ப அந்த முடிவுக்கு சார், அதாவது சார் பணம் பார்த்து இது பார்த்து எல்லாம் வரக்கூடாது. நல்லா கேர் பண்றவனா இருந்தா ஏத்துக்கலாங்க சார். டிவி பார்த்து வரணும். இதெல்லாம் ஓவர் நக்கலு. அப்படி பார்த்து வந்தனாலதான் கஷ்டம் இருக்கு. அப்படி எல்லாம் இப்ப எனக்கு பண்ணாத புரியல. சொல்லுங்க சார். இப்ப உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதனால நீங்க கஷ்டப்பட்டீங்களா, இல்ல இவர் ஆர்வத்துல லவ் சொன்னப்ப ஒத்துக்கிட்டோமே அதனால உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அட ஏன்டா ஏன் கேளுங்க பிறந்த கேடு கட்ட பயல. சார் நல்ல பையன் கெட்ட பையன் செகண்டரி. நல்ல பையனா பேசிக் ஹேபிட்ஸ் இருக்காங்க. நல்ல பையனா ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க, அவங்கள விட நல்லவங்களா இருந்தா அடுத்து அவங்கள ஸ்விட்ச் பண்ண முடியுமா? அவங்கள விட நல்லா இருந்தா அடுத்து ஸ்விட்ச் பண்ண முடியுமா? அப்படி கேள்றா வெள்ள குட்டி. ஸோ பேசிக்கலி கம்பேரிட்டபிலிட்டி அண்ட் கனெக்ஷன் இருக்கா? ஸோ அதுதான் மெயினா முக்கியம். இதுவே நல்ல டெஃபினேஷனா இருக்கு. காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன? 2 பேருக்கு இடையில அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்காங்கிறதா இங்க முக்கியம். நல்ல பையங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். திருந்துங்கடா டேய். 17 வயசுல மேரேஜ் பண்ணி இன்னைக்கு 42 வருஷம் ஆகுது சார் எனக்கு மேரேஜ் ஆகி. ஓ, இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இன்னும் வரைக்கும் நான் தான் ஓடியாரேன். ஆஃபீஸ்ல இருந்து ஃபேமிலில இருந்து எல்லாத்தையுமே நான் தான் ரன் பண்ணேன். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க.
சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. அதனால நீ அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம், நீ இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். அந்த மெச்சூரிட்டி வேணும் முதல்ல ஃபர்ஸ்ட். நிறைய போறாங்க. அதாவது சப்போர்ட் இல்லைங்கிறதுனால சொல்ல வரீங்களா இல்ல சின்ன வயசுலயே புரியாம கல்யாணம் பண்ணிட்டோம் காதலிச்சு புரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதா சார்? இப்ப இவ்வளவு பேசுற இல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். ஜெனினா தான் சார் கல்யாணம் பண்ணேன். ஒன்றும் கிடையாது, நான் லவ் பண்ண தெரியும். ஆக்சுவலாக நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுவேன் தான் இருந்தேன். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. இவங்க அந்த என் ஒய்ஃப் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு, ஏன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தாங்க இவங்க ரொம்ப. இதுதான் தவறான விஷயம். சேம் கேஸ்ட் தான், ஆனால் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க பயங்கரமா. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? அதை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி, நான் லவ் தான் பண்றேன்னு தெரியுது, நான் லேட்டா கல்யாணம் பண்ணியிருப்பேன். நீங்க போய் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அவங்க அசிங்கப்படுத்தி அவங்க எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். காம்பவுண்ட்ல வாடகை இருந்த வீட்டுல போய் காம்பவுண்ட் ஒரு 8-9 கொடுத்தன வீடு, அங்க போய் அசிங்கப்படுத்தினால நான் என்ன சொல்லிட்டேன், அசிங்கப்படுத்திட்டீங்க, நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. நான் அந்த டேட்டோட சொன்னேன், மே 25 நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன். அப்ப அந்த ஸ்டேட்டஸ் போயிட போது எங்க அசிங்கமாட போது நான் அப்படி இவங்களா சிம்பிளா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதுக்கு முன்னாடியே உன்னை சிங்கப்பூருக்கு அனுப்பலையா? ஆமா, அதான் எதுக்கு அமிச்சிங்க, பிச்சை வைக்கிறதுக்கு தான் அமிச்சிங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? சரி, நான் என்ன கேக்குறேன், எதுக்கு இவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு பாத்தீங்க, சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சீங்க? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. இவனுக்கு வந்து எதுலயுமே கான்சென்ட்ரேஷன் இல்ல சார். மல்டிமீடியா படிச்சான், அது பாதியில. எல்லாத்துலயுமே பாதி அரகுறான்னு. உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். அதாவது நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க நான் சொல்றேன், கரெக்டான்னு சொல்லுங்க. இவரை சிங்கப்பூருக்கு அனுப்பி நல்ல ஆளாக்கி சம்பாதிச்ச பிறகு அந்த பொண்ணுக்கு கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சீங்க. ஆமா சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அதாவது எவ்வளவு நல்லவங்க நீங்க. அப்ப மெச்சூரிட்டி வந்துரும்ல சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்படி 5 வருஷம் போய் 2 வருஷமும் சிங்கப்பூர்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ளார அந்த பொண்ணை வேற கல்யாணம் பண்ணிட்டா, இவ்வளவு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணா. அதான் ஐடியா. டேய், லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா? உன் அரசியல யார்ட்ட பண்ற? ஸ்டார்டிங்ல 2 வருஷம் வரைக்கும் என் குழந்தைய கூட தூக்கல சார் இவங்க. என் பையன் பிறந்து பக்கத்து வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? கல்யாணம் ஆயிடுச்சு, நீ கல்யாணம் முடிஞ்சு வச்சுக்கலாம், அடுத்த நாள் காலைல பெட்டி எடுத்து வெளியே வச்சிட்டாங்க, போ வாடகை வீட்டுக்குன்னு. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. நீங்க எப்படின்னா ஊரு குறை சொல்லாத அளவுக்கு விவரமாவும் இருக்கீங்க. இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? அட்வான்ஸ் காசு கொடுத்து வச்சுட்டீங்க, குழந்தைய கையில வாங்கிட்டீங்க, தண்ணியை ஊத்திட்டீங்க, தேன் தொட்டு வச்சுட்டு இந்த கணக்கு சொல்றதுக்கான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த மருமகளுக்கு நீங்க கூட நின்றுக்க வேண்டிய காலகட்டங்கள் இது. அந்த பொண்ணோட பேரு காலம், அவங்க சிரமப்படுற காலகட்டம். பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஒரே மாசத்துல வந்துட்டாங்களே அம்மா வீட்ல இருந்து. சீமந்தம் பண்ணனே, அவளை கூப்பிட்டு பாருங்க, அவளை எல்லாம் பண்ணதா சொல்லி காட்டுறீங்க. என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும். உங்க ஒய்ஃப் எங்க பேர் என்ன? மீனாட்சி. மீனாட்சி, அந்த பவள மல்லி பாரிஜாத பூவை இங்க கூட்டிட்டு வர்றேன். மீனாட்சி மேடைக்கு வாமா. இன்னைக்கு நீங்களும் உங்க மாமியாரும் நெருக்கமா இருக்கீங்க, ரைட்டா? சொல்றா. நீங்க கல்யாணம் பண்ண புதுசுல தடுமாறுனீங்கல்ல, அப்போ உங்க மாமியார் உங்ககிட்ட இருந்திருந்தா உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. அப்ப சப்போர்ட் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா அப்போ சப்போர்ட் கிடையாது. Support யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது எங்களுக்கு. ஐயர்கிட்ட அர்ச்சனைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. எங்க வீட்ல வந்து வசதி வாய்ப்புலாம் எதுவும் கிடையாது. அவங்க ஃபேமிலில கொஞ்சம் ஹை ஃபேமிலினால அவங்களுக்கு அது இதுவாகல. எப்படி சொல்றா பாரு, எப்படி சொல்றா பாரு. என்ன சொல்றாங்க, அவன் அப்படிதான் கேட்பான். நீ என்ன சொல்லணும், அவன்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் தான் பாய மருமகன்ட்டாங்க. செய்க தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? சார் அப்படியே அந்த ரேட்டிங் கொஞ்சம் போட்டு சார். ரேட்டிங் நான் மாடியில் போய் வைஃபை இல்லை சார், மேலே போனால் தான் கிடைக்கும். அப்படியே சொல்றாங்க, யாரும் போட மாட்டாங்க சார். ஏதோ பார்த்து பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். என்ஜாய் பண்ணுங்க.